ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவனப்பா, இரு மகத்துவங்களின் தேவன் ஆண்டவரே, மகிமையின் ராஜா. எங்களோடு நீர் பேசும். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ஒருவேளை வேதனையோடு வந்திருக்கக்கூடும். இந்த வார்த்தையை வேறு வடிவிலே வேறு சூழ்நிலையில் கேட்கிற யாராக இருந்தாலும் சரி ஆண்டவரே, இன்டர்நெட்டில் கூட நீர் அதை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம். ஆகவே நீங்கள் எந்த இடத்திலிருந்து எப்படி இதை கவனித்தாலும் எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு முழு கவனத்தோடு நீங்கள் அதை கேட்கும்படி கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை தாழ்மையோடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தலைப்பு என்னவென்றால், த ஹிண்ட்ரன்ஸ் டு அவர் பிரேயர்ஸ் அக்கார்டிங் டு ஸ்கிரிப்சர்ஸ். வேதத்தின்படி நம் ஜெபத்திற்கு வரும் தடைகள். எனக்கு அருமையானவர்களே, இந்த தலைப்பில் இதுவரைக்கும் 9 செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். அது யூடியூப்லேயே வெளியில் வரும். நீங்கள் அதை இது நீங்கள் உங்கள் பாக்கெட்லேயே வச்சிருக்க வேண்டிய ஒரு கண்டென்ட். அல்லேலூயா. இன்றைக்கு 10வது செய்தியாக இதை கேட்க போகிறோம். ஏன் இது அவ்வளோ முக்கியம்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அவன் ஜெபம் கேட்கப்படுகிற ஒரு நிலைமையில் அவன் இருக்க வேண்டும். ஒருவேளை அப்படி இல்லாத நிலைமையில் இருந்தால் அவன் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய ஜெபங்களுக்கு வருகிற தடைகள், வேதத்தின்படியான தடைகளை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இதான் கடைசி, இதோடு நாம் முடிக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்கள் ஒருவேளை உங்களுடைய தனி பர்சனல் மெடிடேஷனில் இருக்கக்கூடும். இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். என்ன சிந்திக்க போகிறோம்? நான் ஜெபம் பண்ணால் அதுக்கு ஏதாவது தடை இருக்குமானால் அதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. ஏன் அப்படின்னா, நம்முடைய தேவன் தான் ஒரே தேவன். வேதாகமம் சொல்லுகிறது, லூக்கா 1ஆம் அதிகாரத்தில், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட உயிருள்ள தெய்வத்தை, நமக்காக சிலுவிலை மரித்து உயிர்த்தெழுந்த தெய்வத்தை நம்ம வச்சுக்கிட்டு, சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, அதாவது வெண்ணெயை கையில் வச்சுக்கிட்டு நெய்யுக்கு அலைஞ்ச கதைன்னு சொல்லுவாங்க. நம்ம கையில் இருக்கிறது என்ன? வெண்ணெய். கிலோ கணக்கில் இருக்குது. ஆனால் ஒருத்தர் வெண்ணெயை வீட்டில் கிலோ கணக்கில் வச்சுட்டு எனக்கு நெய் வேணும்னு அலைஞ்சாராம். அந்த மாதிரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த செய்தி. இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன? மீண்டும் சொல்கிறேன், வேதத்தின்படி நம் ஜெபத்திற்கு வரும் தடைகள். இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக இருதயத்தில் இந்த செய்தியை எழுதி கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றுவீர்களானால் உங்கள் ஜெபம் கேட்கப்படும். அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் வருகிற 2024ஆம் ஆண்டு இந்த 10 செய்தியும் நான் கேட்டு நோட்ஸ் எடுத்து நான் என் வாழ்க்கையை மாற்றப்போகிறேன். அப்பொழுது என் ஜெபங்கள் கேட்கப்படும். என் ஜெபங்கள் கேட்கப்பட ஆரம்பிக்கும் பொழுது என் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்று நீங்கள் அதை அந்த அளவிற்கு வாஞ்சிக்கும்படி உங்களுடைய சமூகத்தில் கர்த்தருடைய நாமத்திலே நான் வேண்டி நிற்கிறேன். ஆமென், ஆமென். அதாவது இது நம்ம பார்த்த சீக்வன்ஸில் ஒரு 11th பாயிண்ட். ஆமென். கர்த்தருடைய ஆலோசனைகளை தள்ளி அவருடைய கடிந்து கொள்ளுதலை நாம் வெறுக்கும் போது நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது என்று வேதம் சொல்லுகிறது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆலோசனைகளை தள்ளி. சில ஆலோசனை அவர் கொடுப்பார். நீ இப்படி செய்ய, நீ இதை படி, நீ கொஞ்சம் நேரம் நீ தூங்கணும், நீ கொஞ்சம் பாடிக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், நீ உன் வெயிட்டை குறைக்கணும், உன் மைண்டில் தேவையில்லாத நெகட்டிவிட்டி நிறைய வச்சுருக்கிற, உனக்கு நிறைய ஆங்ஸைட்டி, தேவையில்லாத எதிர்கால பயம் உனக்கு இருக்குது, நான் உயிரோட இல்லையா, நீ வேதத்தை நிறைய வாசிக்கணும், நீ உபவாசித்து ஜெபிக்கணும், நீ ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணணும், நீ அநேகரை இன்னும் நீ மன்னிக்கணும், நீ புறம் கூறக்கூடாது, உலக ஆசை. Many things the Lord of the Holy Spirit will speak to you. அநேக காரியங்களை ஆலோசனையாய் தேவன் சொல்லுவாராம். முதலாவது, அல்லேலூயா. அடுத்து அவர் கடிந்து கொண்டு சில சமயத்தில் சொல்ல, சில செய்தியில் நம்மளாம் ரொம்ப கடிந்து கொள்கிற ஒரு செய்தியில் நீங்கள் கேட்டே ரொம்ப காலமாக இருக்கும். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா விட்டுறாதீங்க. அந்த செய்தியை தான் நீங்கள் கேட்கணும். அதுதான் மனம் திரும்புதலை கொண்டு வரும்.
மனம் திரும்புதலை கொண்டு வந்தாதான் கர்த்தரிடத்திலிருந்து நாம் நிறைய ஆசீர்வாதங்களை பெற முடியும். நிறைய பேர் இன்னைக்கு தவறாய் அதை பிரகடனம் பண்ணுகிறார்கள். ஆலயத்துக்கு போய் நியூ இயர் சர்வீஸில் ஒரு ஒரு ப்ராமிஸை எடுத்தவுடனே எல்லாம் வந்துவிடும் என்று நினைக்க, ஒருவேளை அதை விசுவாசித்தல் நடக்கக்கூடும், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் அதில் ஒரு பெரிய தவறு ஆலயங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா வசனத்தை வெட்டுறது. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்திலேருந்து ஒன்றை நீக்கிறவனையும் ஒரு பகுதியை நீக்கிறவனையும் ஒரு பகுதியை சேர்க்கிறவனையும் சாபம் குடிகொண்டு நிற்குமா. அல்லேலூயா. தேவன் தண்டியாமல் விடாராம். இன்றைக்கி நம்ம என்ன நடக்கிறது, வசனத்தை ஃபுல்லாக ஒரு வசனத்தை என் கையிலே வந்தது இந்த நியூ இயரில், அது பார்த்தா பாதி இருக்குது. முழுமையான வசனத்தை போய் நம்ம பைபிளில் இருந்து எடுத்தால் தான் தெரியும். அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, நீ இப்படி செய்தால் இந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். நோபடி இன்னைக்கு குறி கேட்கிற மனப்பான்மையில் ஆகிவிட்டார்கள். வாக்கு தத்துவம் நான் குறைய சொல்லலை, கண்டிப்பாக உங்களுக்கு வாக்கு தத்துவத்தில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எப்படி அந்த வாக்கு தத்துவத்தை பெறணும் தெரியுமா? முதலாவது நான் அதை சொல்லிக்கொண்டு செய்திக்குள்ளே நான் போக விரும்புகிறேன். நீங்கள் ஆவியிலே தேவ சமூகத்திலே அபிஷேகத்தோடும் கண்ணீரோடும் உபவாசத்தோடும் பெருமூச்சுக்களோடும் விசுவாசத்தோடும் நாம் செபித்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு தேவை இருக்குது உங்களுக்கு. ஏன்னா ஒரு பண தேவையோ, ஒரு குழந்தை தேவையோ, இல்லை ஒரு குடும்பத்தில் ஒரு சமாதான குறைச்சலுக்கான காரியமோ, ஒரு வேலையின் காரியமோ செபிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நம்ம ஆவியில் ஒரு வசனம் வந்து ஒலிக்கும். அல்லேலூயா. அது எங்கே இருக்குன்னு கூட உங்களால் பைபிளில் கண்டுபிடிக்க முடியாது, அதுக்கப்புறம் தான் தேடி கண்டுபிடிப்பீங்க. அதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். அது இல்லாமல் சில வசனங்களை நம்ம பைபிளில் வாசிக்கும் போதே நமக்கு தெரியும், இது தேவன் என்னோடு அவர் பேசுறது டெஃபினட்டாக தெரியும். ஆமேன். ஷார்ட்கட் மெத்தடுங்கிறதே ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிடையாது. அல்லேலூயா. இவைகளெல்லாம் எனக்கு புரியவில்லை, நான் குறையும் சொல்லக்கூடாது. ஏதோ காணிக்கைக்காகவோ ஏதோ ஒரு பணத்திற்காக செய்யப்படுகிறதோ என்று நான் நினைக்கிறேன். இதை நான் சத்தியமாய் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுடைய கருத்து வேறு விதமாக இருந்தால் கர்த்தர் என்னையும் உங்களையும் மன்னிப்பாராக. ஆமென். நம்முடைய செய்திக்கு நேராய் கடந்து போவோம். கர்த்தருடைய ஆலோசனையை தள்ளி அவருடைய கடிந்து கொள்ளுதலை நாம் வெறுக்கும் பொழுது நம்ம ஜெபத்தை அவர் கேட்க மாட்டாரா அப்படின்னு நான் சொல்லலைங்க, வேதாகமம். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. நான் உங்களுக்கு 24ஆம் வசனத்திலிருந்து வாசித்து உங்களுக்கு விளக்கி ஒரு 4 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கவனமாய் கேளுங்கள். ஏன்னா இது உங்கள் வாழ்க்கை பிரச்சனை, உங்கள் குடும்ப பிரச்சனை, உங்கள் எதிர்கால பிரச்சனையை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஏன்னா உங்களுடைய ஜெபம் கர்த்தரால் கேட்கப்படுமானால் உங்கள் சங்கடங்கள் உங்களை விட்டு நீங்கும், ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரும். ஏன்னா நீங்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஒரு தேவனை வணங்குகிறீர்கள். பாருங்க, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் கூப்பிட்டும் ஹல்லேலூயா, நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆண்டவர் வந்து நம்மளை கூப்பிடுறாரா, டேய் தம்பி தங்கச்சி என் பிள்ளையே, நீ என்னடா பேசுற? ஜெபிக்கிறதுலாம் நல்லா தான் இருக்கு, உன் செயல்பாடு, உன் இருதயம் இன்னும் பண ஆசையினால் நிறைந்திருக்கிறது. நீ இன்னும் என் வருகையை குறித்து நீ பிரசங்கிக்கிறாய், நினைக்கிறாய், பாடுகிறாய். ஆனால் அதற்கேற்ற வாழ்க்கை எது வேணாலும் ஆண்டவர் பேசலாங்க. அவர் கூப்பிடுறாரா நம்மளை. அல்லேலூயா. நிறைய ஜனங்களை கூப்பிடுகிறார். உலக ஜனங்களை இயற்கையின் மூலமாக கூட அவர் கூப்பிடக்கூடும். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். இன்றைக்கி நீங்கள் ஒரு புக்கை எடுத்து வச்சு, நான் இன்றைக்கி இந்த செய்தியை கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் பர்சனலாக என்ன ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆண்டவரே, இதை நான் பிரசங்கிக்க போகிறேன், எனக்கு ஒரு சென்சிட்டிவ் ஹார்ட் தாங்க ஆண்டவரே. நீங்கள் சொல்கிறது என் பிள்ளைய நீ செய்யக்கூடாதுங்கிற உடனே எனக்கு அலாம் மாதிரி அடிக்கணும் ஆண்டவரே. 1 வருஷம் கழித்து, 1 மாதம் கழித்து, 1 வாரம் கழித்து எனக்கு தெரியக்கூடாது, அடி விழுந்த பிறகு தெரியக்கூடாது. அப்பா, நீங்கள் சொல்லும்போதே நான் கேட்கக்கூடிய ஒரு நல்ல விளைநலமான இருதயத்தை தாரும் என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அல்லேலூயா. எவ்வளோ முக்கியம் என்று பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் இருக்கிற சூழ்நிலைக்கு இது காரணமாக இருக்கக்கூடுமோ பிரியமானவர்களே. நான் உனக்கு சொல்லும்போது நீ கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். அடுத்து பாருங்க, நான் என் கையை நீட்டி கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. அவர் கையை நீட்டுறாராம்.
இதை செய்யாத, நீ இப்படி வாழாத, இதை நீ பார்க்காத, இதை நீ கேட்காத, உன் நேரத்தை இப்படி வீணாக்காத. கையை நீட்டுறாராம் கர்த்தர். கவனிப்பார் ஒருவரும் இல்லையாம் பிரியமானவர்களே. உலகத்தானும் இல்லை, அநேக விசுவாசிகளும் இல்லை. ஏதோ பிரியமானவர்களே, நிறைய பேர்கிட்ட நான் நிறைய இடங்களில் போகும்போது பிரசங்கத்தில் ஒரு கேள்வி நான் கேட்குறேன். நீங்கள் எதற்காக இயேசுவை தேடுறீங்க? அந்த கேள்வி, அந்த வார்த்தையை கேட்குற உங்களையும் நான் கேட்கிறேன். நீங்கள் எதற்காக இயேசுவை தேடு? 90% என்ன பதில் சொல்கிறாங்க தெரியுமா? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கும்படியாக, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, உலகப்படியாக எனக்கு நல்ல காரியங்கள்லாம் நடக்கணும், அது இம்மைக்கானவைகளுக்கு மட்டும் நான் கர்த்தரை தேடுவோமானால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஏன் தேடுகிறோம் பிரியமானவர்களே? எனக்கு அருமையான தேவஜனமே, சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை அவர் பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போயிருக்கிறாரே. உங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி இருக்கிறாரே. அவர் கையை நீட்டுறாரா? ஆமென். கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. நீங்கள் இதெல்லாம் ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டாக எழுதிக்கங்க. அப்பா, நீங்கள் கூப்பிடும்போது நான் அதுக்கு செவி கொடுக்குற மாதிரி என் இருதயத்தையும் என் சூழ்நிலையும் வாழ்க்கையை மாற்றுங்க. நீங்கள் என் வாழ்க்கையில் கையை நீட்டும்போது அதை நான் கவனிக்கிற ஒரு இருதய ப்ரேயர் பாயிண்ட் இப்படி தாங்க இருக்கணும். இந்த ப்ரேயர் பாயிண்ட்டை வச்சு இப்படி நீங்கள் முக்கியத்துவப்படுத்தி இப்படி ஜெபித்து கொண்டிருந்தால் மிச்சதெல்லாம் தானாக நடக்கும். நிறைய நேரங்களில் இன்றைக்கி விசுவாசிகள் தேவன் இவைகள் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார்னு அதுக்கு போய் ராவும் பகலும் ஜெபிக்கிறார்கள். நம்ம ஜெபமே தப்பாக இருக்குன்னு சொல்ல வரேன். திஸ் இஸ் த பாயிண்ட். நீங்கள் வேதத்தை வாசிக்கணும். வாசித்து ஐயோ தேவன் என்னை கூப்பிடும் பொழுது நான் அநேக நேரங்களில் நான் கேட்காமல் போய் விடுகிறேனே, இந்த காரியம் என் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று என் வாழ்க்கை சீர்தூக்கி பார்த்து மனம் திரும்புகிற இருதயத்தை எனக்கு தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்து அவர் கையை நீட்டும் போது நம்ம கவனிக்கிற ஒரு வாழ்க்கை முறை, எனக்கு ஆவிக்குரிய தன்மை வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். 25ஆம் வசனத்தை பாருங்க. என் ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் தள்ளி. 3வது கம்ப்ளைண்ட் சொல்றாரு. நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தேன். முதலாவது சொல்றாரு, நான் உன்னை கூப்பிட்டேன், நீ என்னை திரும்பி கூட பார்க்கலங்கிறாரு. என் கையை நீட்டினேன், நீ பார்க்காம போயிட்ட. அடுத்து நான் உனக்கு ஆலோசனை கொடுத்தேன், ஊழியக்காரர்கள் மூலமாய் கொடுத்தேன், என் வார்த்தையின் மூலமாய் கொடுத்தேன், உன் இருதயத்தில் பேசினேன், உன் சிந்தையிலே நான் பேசினேன். என் ஆலோசனைலாம் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு வேண்டவே வேண்டாம். ஐ ஹவ் சீன். அதாவது இன்றைக்கு நான் ஏன் இதை சொல்லுகிறேன்னு சொன்னால் பிரியமானவர்களே, ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனமாக கேளுங்களேன். இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் கர்த்தாவே இந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறேன், உமக்கு சுத்தம் இருந்தால் இது எனக்கு தாரும் என்று எத்தனை பேர் நாம் இன்றைக்கு ஜெபிக்கிறோம்? ஜெபிக்கிறதே இல்லை. எல்லாமே எடுத்தேன், எனக்கு தெரியும், இது எனக்கு வேண்டும், நீர் எனக்கு தந்துதான் ஆக வேண்டும், அதற்கு இந்த வாக்குத்தத்தத்தை நான் முன்னாடி வைக்கிறேன். இது ஒரு தாழ்மையான குறைவுள்ள ஜெபம் பிரியமானவர்களே. நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனை, ஒரு இடத்திலிருந்து பணம் வருகிறதாக கூட இருக்கட்டும் பிரியமானவர்களே, இது உமக்கு சித்தமா? உம்முடைய வார்த்தையின்படி இது சரிதானா? நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே? 3வது அப்பா சொல்றாரு, எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய காரியம் என்று பாருங்கள். என் ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் தள்ளி. 1-2 கேட்டிருந்தா கூட கொஞ்சம் தாவலையாக இருந்திருக்கும். நிறைய நேரங்களில் பார்த்தா நான் நிறைய யங் பீப்புள்கிட்ட கர்த்தரை நீ எப்படி கொண்டு போனாலும் சரிதாங்க. நான் யூஏயில் நம்முடைய யூஏஇ ஃபெலோஷிப்புக்கு ஒரு காட்டேஜ் ப்ரேயரில் நான் இருக்கும் பொழுது ஒரு அருமையான இன்ஜினியர் ஒரு வந்திருந்தார். அப்போ எல்லாருமே அங்கங்கெல்லாம் பெரிய அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியான்னு ஓடிக்கிட்டு இருக்காங்களே, நீ என்னைய ஆண்டவர் எங்கே கொண்டு போனாலும் நான் போக தயார், ஆனால் அவர் தான் என்னை கொண்டு போகணும். He is so open. என்னை இந்தியாவுக்கே திருப்பி கூட்டு போனாலும் அங்கேயும் நான் சந்தோஷமாக இருப்பேன். That is the heart God wants. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு அது பிடிக்காது, எனக்கு இந்த வேலை பிடிக்காது, எனக்கு அப்படி பிடிக்காது, எனக்கு இப்படி பிடிக்கும். நிறைய நேரங்களிலே அவருடைய ஆலோசனை வரும் பொழுது அவைகளை எல்லாமே தள்ளி என் விருப்பத்தையே நான் விரும்புகிறதை பிரதானப்படுத்தும் பொழுது ஒருவேளை நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் போகக்கூடும் பிரியமானவர்களே. ஏன்னா இந்த நான் வாசிக்கிற ஒவ்வொன்றுமே இது ஒரு தொடர்ச்சி. என்ன கூப்பிடுறாரு, திரும்பலை,
என கையை நீட்டுறாரு, கவனிக்கலை. ஆலோசனை கொடுக்குறாரு, தள்ளி விட்டுருவோம் எல்லாத்தையும். அடுத்து பாரு, என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். நான் கடிந்து கொள்கிறேன், உங்களை ஒரு அடி அடிக்கிறேன். சின்ன பிள்ளைகளை அது ஓயாமல் ஏதாவது தப்பு சேட்டை பண்ணி ஓங்கி ஒரு அம்மா வந்து காலுக்கு முட்டு கீழே ஒரு அடி போடுவாங்களே, அந்த மாதிரி அப்பா அடிக்கிறார் நம்மளை. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன கஷ்டங்கள் அந்த அடியாக கூட இருக்கலாம். பிரியமானவர்களே, சிந்தித்து சீர்தூக்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை. நான் தவறுதலாய் பேசுகிறேன். சிலருக்கு கோபம் வந்துட்டுனா ஆன்மீகமே எங்க போறதுனே தெரியாது. அன்பு இல்லை, தேவ அன்பு இல்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, உங்கள் நலனுக்காகவே ஆவியானவர் இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உங்கள் ஜெபத்தை அவர் கேட்க விரும்பி பேசுகிறார். என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்களேன், நம்மளே எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்தனா கீழே வைக்க மாட்டேன் பிரதர், அப்படி வாசிப்பேன். எத்தனை பேருங்க எரேமியா புஸ்தகத்தை வாசித்து பல வருஷம் இருக்கும் சிலருக்கு. ஆவியானவர் ஒரு தடவை என்கிட்ட சொன்னார், உன் ஊழியத்தில், அற்புதத்தோட ஊழியத்தில் எரேமியா தீர்க்க தரிசின் புஸ்தகத்தை டெய்லி ஒரு அதிகாரமாக வாசிக்க சொல்ல அவங்க பின்மாறி போக மாட்டாங்கன்னு சொன்னார். எரேமியா தன் வாழ்நாளெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லி அடிதான் பட்டார். 40 வருஷம் ஒரு ஆத்மா கூட அவர் ஆதாயம் பண்ணலை. ஆனால் அவர் மூலமாய் தேவன் பேசினார். எப்போ பார்த்தாலும் நமக்கு அப்படியே திருப்பிக்கிட்டே வருவோம். கொஞ்சம் கடிந்து கொள்ளுதல் மாதிரி வருந்தால் உடனே பேஜை திருப்பிடுறது. அதாவது இந்த வாக்குத்தத்த மைண்ட் செட்டில், இந்த குறி கேட்குற மைண்ட் செட்டிலே பைபிள் படிப்பதை நிறுத்துவோம். பிரியமானவர்களே, என் தேவன் ஒருவேளை என்னை கடிந்து கொள்ளுவாரானால், ஏன்னா அவர் கடிந்து கொள்ளுதலை நீங்கள் ஒதுக்கி வைத்து விட்டு பரலோக ராஜ்யத்திலும் சரி பூமியிலும் நலமாக வாழ்வோம் என்று நாம் நினைக்கவே முடியாது. பிரியமானவர்களே, அவருடைய கடிந்து கொள்ளுதல் அவ்வளவு அவசியமான ஒன்று. அதை எல்லாருமே ஆண்டவர் சொல்றாரு, என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். கடிந்து கொள்றதை எங்களுக்கு பிடிக்காதப்பா. ஒன்லி ப்ராமிஸ், ஒன்லி பிளெஸிங்ஸ். எப்பங்க திருந்துவோம்? ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில், ஒரு ஸ்கூலில், ஒரு நாட்டில் பரீட்சையே இல்லாத, அதாவது ஹோம்ஒர்க் வேணால் கொடுக்காம இருப்பாங்க, பரீட்சை இல்லாமல் இருக்குமா? பரீட்சை இல்லாமல் சர்டிஃபிகேட், டிகிரி கொடுப்பாங்களா? இல்லையே பிரியமானவர்களே. இன்றைக்கு வெறும் மருத்துவ சிகிச்சை கூட பரிசோதனை செய்து பார்க்காமல், லேப் டெஸ்ட் இல்லாமல், ரிசல்ட் இல்லாமல் டாக்டர் எந்த டயக்னோஸும் பண்ணுறது இல்லையே. ஆனால் ஆன்மீகம் வந்துவிட்டால் மட்டும் கடிந்து கொள், என் இஷ்டப்படி. அதாவது காரணம் என்னன்னு, என் வாழ்க்கை என் கையில், என் இஷ்டத்தின்படி தான் நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த மனப்பக்குவம் மிக ஆபத்தாய் முடியக்கூடும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் என்ன சொல்ல, என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்து. அப்போ உங்களுக்கு லைஃப்பில் சில நேரங்களில் சில ப்ராப்ளம் வரும்போது எல்லாத்தையும் கதவை பூட்டி, ஆண்டவரே இது ஒருவேளை என் குறைபாடினால் வந்திருக்குமோ? அது பல காரணம் இருக்கலாம், எப்போவுமே குறைபாடினால வரும்னு நான் சொல்லலை. ஒருவேளை எப்படி இருக்குமோ? தாவீதினுடைய முதல் குழந்தையை தேவன் அடித்தார். அவன் பச்சைபாலுக்கு பிறந்த குழந்தை, அவன் செத்து போனான். அவன் எவ்வளவோ ஜெபம் பண்ணுறான், ஆண்டவர் கேட்கவே இல்லை. ஏன்னா பிறனுடைய மனைவியோடு அவன் உடல் உறவு கொண்டான். God was against that. தான் தெரிந்து கொண்ட தாவீது தான் என்று அவர் விடவில்லை. பிரியமானவர்களே, கடிந்து கொண்டார், ஆனால் அவனை மன்னித்து கடாட்சித்தார். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். நம்மளை திருத்தணும்னு விரும்புகிறாரு. அவருடைய குமாரனுடைய சாயலை உங்களுக்குள்ளே கொண்டு வர நினைக்கிறார். என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். அப்பமும் ஜெபம் கேட்கப்படாதான். ஆகையால் 26ஆம் வசனம், நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து. எவ்வளவு ஒரு டேஞ்சரஸ் ஸ்டேட்மெண்ட் தெரியுமா பிரியமானவர்களே? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், உங்களை தாயின் கருவறையில் உருவாக்கினவர், the architect of your life. உங்களுடைய என்ன சுலபமா சொல்லணும், the engineer of your life. உங்கள் வாழ்க்கையை கட்டுகிறவர் சொல்றாரு, நீ இந்த 5 காரியத்திலையும் நீ கவலீனமாக இருந்தால், எதெல்லாம்? ஆமென். நான் கூப்பிடும்போது நீ கேட்கல, நான் கையை நீட்டும் போது நீ பார்க்கல, என் ஆலோசனைகளாம் தள்ளிட்ட, என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்து விடுகிறாய். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்துகளில் நகைத்து.
எவ்வளவு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியுமா இது? ஃப்ரம் த மவுத் ஆஃப் த லிவிங் காட். உங்களை உருவாக்கினவருடைய வாயின் வார்த்தைகள். பிரியமானவர்களே, சொல்றாரு பாருங்க, நகைத்து, நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது அகடியம் பண்ணுவேன். நான் தான் அன்னைக்கே சொன்னேன் அவன்கிட்ட, சில சமயங்களிலே நம்ம பயந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடும். பிரியமானவர்களே, நல்லா தெரிஞ்சுக்கங்க, அப்பாவின் சித்தத்தின்படி வாழ்கிறதும் அவருடைய வசனத்தின்படி பயந்து வாழ்கிறதும் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேர் அதை மாற்றிட்டாங்க. பிரியமானவர்களே, எனக்கு அருமையான தேவஜனமே, உண்மைதான், இஸ்ரவேலின் தேவன் தான் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்க, 100% இல்லைங்க, 200% உங்களுக்கு ஆசீர்வாதம் வருங்க. அவரை தேடி குறைஞ்சு போனவன் ஒருத்தன் கூட கிடையாதுங்க. தாவீது அது அழகாக எழுதுகிறார். சிறுவனாக இருந்தேன், வாலிபனானே, வயசான ஆளானே, ஆமே, அவரை நம்புகிற ஜனம், ஆமேன், இல்லாமல் போனதை நான் பார்த்ததில்லையான்னு எழுதுகிறான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவச்சனமே, பாருங்க, நீங்கள் பயப்படும் காரியம் வரும்பொழுது அகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் பூசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கண்ணும் உங்கள் மேல் வரும்போதும் அகடியம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு ஒரு தாங்க முடியாத சோதனை வந்தாலும் உங்கள் ஜெபம் கேட்க மாட்டேங்கிறாரு. You will cry unto me, but I will not listen. Why? When I was calling you, you didn't respond to it. நான் உன்னை கூப்பிடும் பொழுது நீ என்னை கேட்கவில்லை. என் கரத்தை நீட்டும் பொழுது நீ பார்க்கவில்லை. என் ஆலோசனைகளை எல்லாம் நீ தள்ளிவிட்டாய். என் கடிந்துகொள்ளுகிறதை நீ வெறுத்தாய். ஜெபம் கேட்கப்படுகிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. உங்கள் காதுகள் பாக்கியம் உள்ளது என்று சொல்லுவேன். யாரெல்லாம் அந்த செய்தியை கேட்குறீங்களோ, உங்கள் காதுகள் பாக்கியம் உள்ளது. இதை கேட்டு நீங்கள் மனம் திரும்புவீர்களானால் உங்களை தேவன் வாலாகாமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாகுவீர்கள். உங்கள் குடும்பங்கள் 1000 தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, 28ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். சரி, இப்படிலாம் பண்ணி உங்கள் மேல் வரும்போது அகடியம் பண்ணுவேன். இது வந்தவனை என்ன ஆகும்? அப்போ தான் அவன் ரியலைசேஷனுக்குள்ளே வர்றான். வரும்போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. தெளிவாக இருக்குங்க. அவர்கள் இப்படிலாம் இந்த 4 காரியம் கூப்பிடும்போது கேட்கல, இப்போ அடுத்து அவர் கையை நீட்டும் போது பார்க்கல, ஆலோசனையெல்லாம் ஏன் இஷ்டப்படி தான் நான் செய்வேன், நீங்கள் உங்கள் கடிதம் எழுத எனக்கு வேண்டாம் அப்படின்னா, அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். எப்போ கஷ்டம் வரும்போது கூப்பிடுவாங்க, நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். எவ்வளவு ஒரு 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 பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த மவுத் ஆஃப் த லிவிங் காட். தே வில் சீக் மீ அண்ட் யூ வில் நாட் ஃபைண்ட் மீ. நீங்கள் என்னை தேடியும் என்னை காண மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, மனம் திரும்புவோம் வாருங்கள், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம் வாருங்கள். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்சமான ஊழியக்காரனாக இருந்தால் அவனோடு நல்ல தொடர்பு வச்சுருப்பாங்க. அவர் சொல்கிறதுல ஆமா சிஸ்டர், ஆமா பிரதர், அப்படியா பூன்னு கடைசியில் எங்கேயோ கொண்டு விட்டுருவாங்க அந்த மாதிரி ஊழியக்காரன். லிசன், ரிப்பண்ட், மனம் திரும்புவோம் வாருங்கள். எனக்கும் இதே தான் சட்டம். நான் உங்களையோ யாரையோ சொல்லவில்லை, என்னையும் தான் நான் இந்த பிரசங்கத்திலே சொல்லுகிறேன். I am also not exempted from this doctrine of correction. என்ன அழகாக இருக்குன்னு பாருங்களேன். நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலை என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். தெரிஞ்சுக்கங்க பிரியமானவர்களே, தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா மனம் திரும்புதல் அவ்வளவு அவசியமான ஒன்று இந்த வேதாகமம் சொல்லுகிறது. அவ்வளவு அவசியம். இன்னைக்கு நிறைய பேர் சக்சஸ் ஸ்டோரி, சாட்சிக்கு மாத்திரம்தான் அப்படிலாம் நினைக்கிற. நல்லதுதான், சாட்சிலாம் நிறைய சொல்லணும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, ஆமென், எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை வேதத்தில் நாம் பார்க்கிறோம்.
நாம் மனம் திரும்ப தேவன் நம்மை அழைக்கிறார். தேவன் நாம் மனம் திரும்பும்படி நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு கூட நம்மிடத்திலே அவர் பேசிக்கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார். உங்களை கூப்பிடுறாரு. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 21ஆம் வசனம். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு நான் தவணை கொடுத்தேன். எப்படி? இது யார் எழுதியிருக்கிறா? அந்த 7 திருச்சபைகளுக்கும் சொன்னது இயேசு கிறிஸ்துவை யோவானுக்கு நேரடியாக டிக்டேஷன் மாதிரி சொல்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாரு? அவள் மனம் திரும்பும்படியாய் அவனுக்கும் அவளுக்கும் தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இதோ நான் அவளை கட்டில் கடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்த தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்ப விட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளி. என்ன சொல்றாரு? சிம்பிள். இஃப் யூ டோன்ட் repent when I speak to you, tragedy will strike you. தீமை ஒருவேளை வரக்கூடும். பிரியமானவர்களே, இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை. உங்களை ரட்சித்து அன்னைக்கே பரலோகராஜ்யம் எடுத்திருக்கலாம். உங்களை அவர் வச்சிருந்து ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு மகளே, நீ மனம் திரும்பு, உன் வாழ்க்கையை மாற்றி அமை. நல்லா தெரிஞ்சுங்க, நான் the easiest way to receive blessings I am teaching you. நீங்கள் மனம் திரும்பிக் கொண்டே இருப்பீர்களானால் உங்களுடைய ஆசீர்வாதம் பனியை போல உங்கள் வாழ்க்கையில் இறங்கும். அல்லேலூயா. ஆச்சரியமான மேன்மையான காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில். ஏன்னா நீங்கள் வணங்குகிற இந்த தெய்வத்தால் செய்ய முடியாது எதுவுமே கிடையாதுங்க. மரியாள் கேட்குறா, இயேசு கிறிஸ்து அவள் கருவில் உருவாகிறது இது எப்படி ஆகும்? ஆகவே ஆகாது. என்ன பதில் சொல்லப்பட்டு? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பரிசுத்த ஆவியான உண்மையை நிழலிடுவார், எல்லாமே நடக்கும். அப்போ புருஷ சித்தம் இல்லாமலேயே கிறிஸ்துவை தன் குமாரனை பூமியிலே கொண்டு வருவதற்கு தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவராயிருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சின்ன வியாதி, சின்ன பிரச்சனை, சின்ன சூழ்நிலை, இதை மாற்ற தேவனால் கூடாதோ? சபையை எழுந்து நெல். எத்தனை முறை மகனே மகளை நீ மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார் நம் மத்தியில. எத்தனை முறை நீ விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். எத்தனை முறை நீ மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார். எத்தனை முறை நேசிக்க வேண்டும் என்று சொன்னார். ஏன்னா நம்முடைய ஜென்ம சுபாவம் ஒருவேளை தப்பு அடுத்தவங்ககிட்டே இருக்கும் பெரியமானவர்களே. ஆனாலும் நம்ம சில நேரங்களில் மன்னிக்க அழைக்க, ஆனால் நீதி செய்யுங்க. அதுக்காக குழஞ்சி கோழையா ஒன்றும் இல்லாமல் அப்படிலாம் போக சொல்லி ஆண்டவர் சொல்லலை. பட் ஆனால் உங்களோடு அப்பா பேசினாங்கன்னா தயவு செய்து உங்கள் கால்களை பிடித்து கேட்குறேன், கேளுங்க. அதை அப்படியே அவுட்ரைட்டாக ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிக்கல. நிறைய நேரங்களில் அப்பா பேசுகிறது உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமே பிரியமான ஜனமே. உங்கள் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமே. ஆமென், அல்லேலூயா. போகட்டும். அடுத்த ஒரு காரியத்தை, 12வது ஒரு காரியம். இதுவரைக்கும் 11 ஜெபத்திற்கான தடைகளை நாம் பார்த்துருக்கிறோம். 12வது காரியம், ஒரு காரியம் இருக்குது. இது அன்றைக்கி நம்ம முடிச்சிடலான்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கவனமாய் கேளுங்கள். ஆவியானவர் உங்களுடைய எதிர்கால ஆசீர்வாதத்தின் பிரயோஜனத்துக்காக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எப்போ நம்ம ஜெபம் கேட்கப்படாமல் போகுமா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், கண்டிஷன் வருது, நல்லா இருங்க. நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த மாடர்ன் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே உள்ளதை வெட்டிடுவாங்க வசனத்தை. எவன் வெட்டுறானோ அவன் குடும்பம் எப்படி ஆகும்னு எனக்கு தெரில. ஆமென். வசனத்தை வெட்டவே கூடாது, அதை விட சேர்க்கவும் கூடாது. ஏன்னா நம்ம மக்கள் வாக்கு தத்துவத்தை என்ன போடுறாங்க? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்க செய்யப்படும். அப்படி இல்லைங்க பைபிளில். தட் இஸ் ராங். என்ன எழுதியிருக்கு? நீங்கள் என்னிலும். முதலாவது எப்போ நம்ம ஜெபம் இது பாசிட்டிவ் சைடில் அந்த வசனம் இருக்குது. இதனுடைய நெகட்டிவ் சைடு என்ன தெரியுமா? என்ன செய்து? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். நிலைத்தில்லைன்னா அப்போ 2 விஷயம் இந்த இடத்துல முக்கியமாக நம்ம பார்க்கணும். நம்ம ஜெபம் கேட்கப்படாது. ஒன்று,
முதலாவது, நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேர் இப்போ என்னன்னா, என்ன இயேசு எனக்கு செஞ்சாரு, ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவர், அப்பனா நல்லவர், செய்யலைன்னா போதும். அவ்வளோதான் பிரியமானவர்களே. ஆபிரகாமை கூட அவ்வளவு பெரிய சந்ததியை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக உண்மையிலேயே என் மகன் என்னை நேசிக்கிறான்னு டெஸ்ட் பண்ணாமல் விடவே மாட்டேன். உங்களுக்கு அதாங்க, எவ்ரி ப்ராப்ளம் இஸ் a டெஸ்ட் ஆஃப் லவ் அண்ட் ஃபெய்த் ஃபார் யூ. உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு உபத்திரவங்களும் நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்களா, விசுவாசிக்கிறீர்களா என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிற சோதனை. நீ என்னில நிலைச்சிருக்கணுங்கிறாரு. நிறைய நேரங்களில் நான் எதை சொல்கிறேன்னா, சில நேரங்களில் நம்ம எந்த நிலைமையில், ஆண்டவரே ஏதோ ஒரு காரணத்தினால் என்னை இந்த பாதையில் நடத்துகிறீர், எனக்கெல்லாம் ரொம்ப வலிக்குதுப்பா, என்னால் தாங்க முடியல, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கப்பா, நானோ என் பாவத்துக்காக தண்டிக்கப்படுகிறேன், உங்களுடைய இரக்கத்திற்காக கெஞ்சுக்க. அப்படி தாங்க ஜெபம் பண்ணணும். நம்ம அவர் ஒன்றும் நம்ம வச்ச மாமா மச்சான் இல்லை. He is an almighty God. He is your father. Hallelujah. நிறைய நேரங்களில் இந்த ஹியூமன் டெர்மினாலஜியை நம்ம யூஸ் பண்ணுகிறோம். நல்லது தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் He is a mighty God on the other side. யோசித்து பாருங்களேன், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். நம்ம அவர்களை நிலைச்சிருக்கணுமா, அவர் வார்த்தை நம்மிலும்னு என்ன அர்த்தம்? வார்த்தையின்படி வாழுங்கிறார். நீங்கள் வசனத்தின்படி வாழாமல் உங்கள் ஜபம் கேட்கப்படும்னு எதிர்பார்க்காதிருங்கள். கிருபையில் சில நேரங்களில் நடக்கும், இல்லைன்னு சொல்ல. அதுக்காக ஆண்டவர் மார்க் போட்டுட்டு இவன் 100 மார்க் எடுக்கலையே அப்படி பார்க்குற தேவன் அல்ல. கிருபையில் தான் எல்லாமே நடக்குது. ஆனால் அவர் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுமா? எப்போ பார்த்தாலும் நான் என் இஷ்டத்துக்கே வாழ்வேன். தேவ சித்தம், அதாவது தவறுகள் 1-2 எங்கேயாவது இருக்கலாம், ஏன்னா அதை அதுவுமே நம்ம மனம் திரும்பணும், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் கடவுளுடைய சித்தம், நீங்கள் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். இல்லைன்னா அந்த வசனம் எதுக்குங்க எழுதப்பட்டிருக்கு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் tell me why this scripture the spirit of the Lord has written. ஏன் ஆவியானவர் இதை எழுதி வைத்திருக்கிறார்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்போதான் நான் ஜெபத்தை கேட்பேங்கிறாரு. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என்ன பெரிய ப்ராமிஸ்! நீங்கள் கேட்டு என்னவானாலும் இருக்கட்டும், நான் அதை உங்களுக்கு செய்வேன். ஆனால் 2 கண்டிஷன். நீ என்னில் நிலைத்திருக்க வேண்டும், என் வார்த்தை உங்களில் நிலைத்திரு, அப்போனா நான் ஜெபத்தை கேட்பேங்கிறாரு. அப்போ இங்கே ஒரு பெரிய 2 காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்கிறோம். நான் அவரில் நிலைச்சு நிற்கணும், அவருடைய அன்பில் நிலைச்சு நிற்கணும். 4 பேர் முன்னாடி இவன் கிறிஸ்தவன் இல்லைங்க, நான் இப்போ அப்படி இல்லைங்க, நான் இந்து தாங்க, இல்லை நான் அப்படி தாங்க, நான் கோயிலுக்கெல்லாம் போகிறது இல்லைங்க. How many times we say that? ஒரு சாதாரண பப்ளிக்கில் கூட நம்மளால் அதை ஆண்டவரை குறித்து சொல்ல முடியலையே பிரியமானவர்களே. உறவினர்கள் முன்னாடி நழுவி ஓடி விடுகிறோம். நண்பர்கள் மத்தியிலே கிறிஸ்து தான் என்னை ரட்சித்திருக்கிறார் சொல்லுகிறதற்கு கூச்சப்படுகிறோம். சுவிசேஷத்தை, ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2% ஆஃப் த விசுவாசிகள் தான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்களாம். அடுத்த 2% ஆஃப் த விசுவாசிகள் தான் ஊழியத்துக்கு கொடுக்குறாங்களாம். ஆனால் தேவன் மார்க் 16ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகள் எல்லாரும் போய் ஊழியம் செய்யணும் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறாரே. கீழ்ப்படுகிறோமா பிரியமானவர்களே? ஏன் இந்த வல்லமையான தேவனை வைத்துக்கொண்டு நாம் ஜபங்கள் கேட்கப்படாமல் நாம் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நிலைமை இல்லாதனால தான் இன்றைக்கி என்ன சொல்லிடுறாங்க, அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் எல்லா கிருபையும் கொடுத்தாரு, நமக்கெல்லாம் கொடுக்கலையா? அப்படி பைபிளில் எங்கே எழுதியிருக்கியா? அடுத்த பின் சந்ததிக்கெல்லாம் நான் எதுவுமே செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். கண்டிஷன் இதான். அவங்க இந்த 2 கண்டிஷன் முடியும் முதல் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ் வாழ்ந்தார்கள். தங்கள் பிள்ளைங்களை சிங்கங்களுக்கு இறையா லைனில் நிற்குங்க, தாய் தகப்ப இங்கிட்டு நிற்பாங்க அடுத்த லைனில். அவங்க முன்னாடி சிங்கங்கள் அவரை உயிரோடு திங்கும். அவங்களுக்கு சிங்கம் நம்மளை எங்கே தலையில இருந்து ஆரம்பிக்குமா காலில் இருந்து ஆரம்பிக்குமா தான் அவன் பிரச்சனை. அதையெல்லாம் பார்த்து கொண்டு, ஆண்டவரே பரவாயில்ல, என் பிள்ளையை நான் பறிகொடுத்தால் என்ன, நான் என்னையே பறிகொடுத்தால் என்ன, உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் என்று அவர்கள் சொன்னார்கள். கிறிஸ்துவில் நிலைத்திருந்தார்கள். அவருடைய வார்த்தை அங்கே நிலைத்திருந்தது. அப்போ அவங்க ஜெபம் பண்ணுற எல்லாத்தையும் அவங்க கேட்டார். ஹல்லேலூயா.
உங்கள் ஜெபத்தையும் அவர் கேட்கணும்னு ஆசைப்படுகிறார். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். ஏன் என் அப்பா என் ஜெபத்தை இவ்வளவு நாள் கேட்காம இருக்காருன்னு நினைக்காதீங்க. உங்களை சீர்தூக்கி பாருங்கள். அதுக்கு தான் இன்றைக்கி உங்களை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு. அதுக்கு தான் அந்த வார்த்தையை உங்களை கேட்க வைக்கிறாரு. உங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்கணும்னு விரும்புகிறாரு. அல்லேலூயா, ஆமென். இன்னும் ஒரு கடைசியாக 13வது ஒரு காரியத்தை மாத்திரம் நான் பார்த்து முடிப்போம். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் ஜெபங்களை கேட்பாராக. இந்த ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா பர்சிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தொடர்ச்சியாக விடாமல் ஜெபித்தல். அப்படி ஜெபிக்கும்போது, அப்படி ஜெபிக்கலைனாலும் சில சமயங்களில் ஜெபம் கேட்கப்படாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில், எல்லா நேரங்களிலும் நான் சொல்லலை, சில நேரங்களில். ஏன்னா ஆண்டவர் இதை ஒரு இடத்துல சொல்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் இதை சொல்லுகிறார். 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசித்து நம்ம முடிப்போம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கு என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் என்றான். பின்பு கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். இப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அப்படின்னா என்னது? ஏங்க அதை சொல்றாரு? Sometimes you may have to pray for a particular thing for a longer period. சில நேரங்களிலே சில காரியங்களுக்கு இன்னும் என் மகன் என்னோடு நெருங்கி வர வேண்டும் என்பதற்காக அதிக காலம் ஜெபிக்க. நிறைய பேர் அந்த இடத்துல சோர்ந்து போய், என்ன ஆண்டவர், குழந்தை பாக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் 10 வருஷம் கழிச்சு 12 வருஷம் கழிச்சு குழந்தை பாக்கியம் ஆண்டவர் கொடுத்தாரே. ஒரு ஆலோசனை தான் நான் கொடுத்தேன் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியினாலே. Do this. It happened, it worked out. ஏன் இந்த ஐக்கியத்தில் நீங்கள் வர வேண்டும் என்று உங்களுக்கு அடிக்கடி சொல்லப்படுகிறது? ஒரு காரணம் தான். ஏன் இந்த வார்த்தையை கேட்கணும்? என் அக்கினி, அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, தோசைக்கல்லும் மாவு இருந்தால் தோசை வராதுங்க. தோசைக்கல்ல ஹீட் இருக்கணும், அக்கினி இருக்க வேண்டும், இருந்தால் தான் தோசை வரும். அதுபோல இந்த ஃபெலோஷிப்பில் நாம் வந்து இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, ஐயோ நான் இப்படி வாழவில்லை, ஐயோ நான் இப்படி ஜெபிக்கவில்லை, அந்த அனலின் தீ உங்களுக்குள்ள மூட்டி எரியும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் ஜெபத்தை கேட்பார். அப்போ இதில் என்ன சொல்கிறாரு? என் மகளே, என் மகனே, நீ நல்லா பாருங்க, நீங்கள் ஒரு அனாதையும் கிடையாது. நீங்கள், உங்களுக்கு அப்பா அம்மா, ஆண்டவர் இருக்கார். அநீதியான ஒரு நியாயாதிபதி, நம்ம அப்பா அநீதியானவரும் இல்லை. அவனே செஞ்சான்னா நான் உனக்கு எப்படி செய்வேன்? சில நேரங்களில் உன் பார்வைக்கு நான் ரொம்ப டிலே பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி அந்த வசனம் ஆரம்பிக்குது? லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம். ஒரு காரியத்துக்காக ஜெபம் ஆரம்பிச்சிங்கன்னா பாதியில் விடாதீங்க. அதனால உங்கள் ஜெபம் கேட்கப்படாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும் பிரியமானவர்களே, தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, 3 பகுதிகளாக அநேக காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் ஜெபத்திற்கு தடைகளை குறித்து எங்களோடு பேசுகிறீர் ஆண்டவரே. இதுதான் ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி. ஒரு மிலிட்ரியில் வார் வந்தால் நீ எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அது மாதிரி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீரப்பா. நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்பி எழுதி வைத்து இந்த காரியங்களை கடைபிடித்து எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும், என்ன அழகான ஒரு வார்த்தை யோவான் 15:7, நீங்கள் என்ன ஜெபம் பண்ணாலும் நான் அதை கேட்பேன். எப்போ? நீ என்னில் நிலைத்திருக்கணும், என் வார்த்தையின்படி நீ வாழ்ந்தால். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு ஆழமான காரியம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய அனுக்கிரகம் இறங்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஜெபங்களை நீர் எப்பொழுதும் கேளும்.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.